ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இப்போ வந்து 24,980, ஸோ ஆல்மோஸ்ட் 25,000 வரைக்கும் மார்க்கெட் போயிடுச்சு. அண்ட் இது நம்மள ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம இது ஏற்கனவே அனாலிசிஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயம் தான். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு 4 ஹவர் சார்ட்டில் வந்து ப்ரீவியஸ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் கிளியராக சொல்லியிருந்தோம் என்னென்னா மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனலை ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வில் ஸ்டார்ட் டு மூவ் ஃபர்தர்ன்ற மாதிரி நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அந்த இதுவும் சொல்லியிருந்தோம், இந்த 24,600லேருந்து ஒரு 700 ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சை வந்து பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் அடுத்தடுத்த லெவல்ஸ் போவோம். அந்த டார்கெட் லெவல்ஸையும் எவ்வளோ தூரம் போகுன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் லெவல் 25K. இது என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு சண்டே நியூஸஸ், நமக்கு ஜிஎஸ்டி நியூஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி 2.0 அந்த ஸ்லாப் ரேட்ஸை வச்சு சொன்ன உடனே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுச்சு. நல்லா ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேப் அப் ஆகி ஃபைனலி இட் வெண்ட் அப் டு 25,000. இப்போ கரண்ட் சினாரியோ 25,000ல் வந்து உங்களுக்கு பிரேக் பண்ண முடியாமல் கொஞ்சம் டைட்டன் இருக்குது. ஒருவேளை இதை பிரேக் பண்ண முடியல, கொஞ்சம் மார்க்கெட் இந்த இடத்துல ப்ரெஷர் வரலன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா வால்யூம் பில்ட் ஆனால் தான் உங்களுக்கு ப்ரெஷரில் பிரேக் ஆகும். இன்கேஸ் ப்ரெஷர் இல்லைன்னா திருப்பி இது ரீட்ரேஸ்மெண்ட்டாக வரலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரீடெஸ்ட் தான். இந்த ரீடெஸ்ட் எங்கே வரும், மறுபடியும் 24,600 to 700, ஒரு 300 பாயிண்ட். இந்த 300 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரீடெஸ்ட்டாக வந்துட்டு அங்கேருந்து என்ன ஆகும் மார்க்கெட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்து 25,600 to 700 அந்த ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ரேலி வந்து நிஃப்டியில் கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் நிஃப்டியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வாட்டி மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் ரீடெஸ்ட் வருமானது இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல், ஒரு வேளை நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்ததுனால் it can come up to 24,600 to 24,700. This will be acting as a support. நம்ம முன்னாடி வந்து இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருந்துச்சு, இப்போ இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டை ஹிட் பண்ணுச்சுன்னா அங்கேருந்து ப்ரெஷர் பில்ட் ஆச்சுன்னா அகெயின் we can expect market to go up to 25,600. இல்லை 25,000 நாளைக்கே மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுது, 2500 இல்லை 150 இந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சுன்னா இமீடியட்லி நெக்ஸ்ட் லெவல்ஸ் வந்து 25,300 அண்ட் 25,600 to 700 இந்த லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இப்போதைக்கு நிஃப்டியோட கரண்ட் சினாரியோ இதுதான். இப்போ வரக்கூடிய நாட்களில் பிரேக் ஆகிடுச்சுன்னா என்ன சினாரியோன்னு பார்த்துட்டீங்க. பிரேக் ஆகலை, ட்ரெண்ட் ரிவர்சல் வந்ததுன்னா எவ்வளோ தூரம் வரும்ன்றதையும் லெவல் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டிக்கான வியூ. பட் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து என்னன்னா நீங்கள் வந்து நார்மலாக இது மேலே போகுன்றது யார் வேணா சொல்லலான்றது கிடையாது. நம்ம ஏற்கனவே ப்ராப்பராக சேனல் இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றது தெளிவாக டெக்னிக்கல் வச்சு தான் சொல்லிட்டு இருக்காது. சும்மா மேலே போகும் கீழே போகணும் யார் வேணா சொல்லிட்டு போகலாம். ஆனால் மார்க்கெட்டில் நடக்கணும்ல, தட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம இந்த கரெக்ஷனை கூட நம்ம ஏற்கனவே இந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரும், கரெக்ஷன் 24,400 கீழே வந்துடுச்சுன்னா இதுலேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் மேபி நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டுறேன், நீங்கள் இதை பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த ஹிஸ்ட்ரி வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வரும்போது மறுபடியும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பை பண்ண உடனே மார்க்கெட் இன்னைக்கு ஒரு 220 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து இப்போ ஒருவேளை மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த 24,400க்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா அடுத்த லெவல்ன்றது எங்கே போகணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி 24,900 அதை தாண்டிச்சுன்னா அடுத்தது 25,000, ஆல்மோஸ்ட் 250 to 300 சப்போர்ட் எடுத்து. ஸோ இப்போ அந்த சப்போர்ட் லெவல் வந்து இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 24,650 to 24,700. ஸோ இந்த லெவல் தான் வந்து நமக்கு இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் லெவல்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து என்னதுன்னா ஒரு ஜோன், இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியா வந்து ஜோன் லெவல்னு சொல்லுவோம். இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுனால் அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா மார்க்கெட் இட் வில் ஸ்டார்ட் டு ரேலி. அப்போ அடுத்த ரேலி போகும்போது எங்கே இருக்குன்னா இப்போ அடுத்ததாக சேனலோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எங்கே ஆக்ட் பண்ணுச்சுன்னா அரௌண்ட் 25,000. ஸோ அப்போ இந்த லெவல் வந்து 25,000 லெவலும், அதுக்கு அடுத்தது வந்து 25,250 to 300 இந்த லெவலும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ரீவியஸாக எங்கெல்லாம் மார்க்கெட் வந்து நமக்கு சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுதோ அடுத்த லெவலும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் நம்மளோட ட்ரேடர்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது முடியறதுக்குள்ளே நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்குள்ளே
பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நம்ம போன வாட்டி அனலைஸ் பண்ணி காமிச்சிருந்தேன் நான். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளில் இருக்குது. ட்ரையாங்கிள் பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் போகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரையாங்கிள் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து அந்த கேப்பை போகும்போது உங்களுக்கு பிரேக் ஆகிடுச்சு. இப்போ பிரேக் ஆகிட்டு என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சைட்வேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இப்போ இந்த இடத்துல இருந்து லெட்ஸ் சே 56,000 வில் பி அவர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த 56,000 பிரேக் ஆக முடியலைனால் திருப்பி என்ன ஆகணும், இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட லெவல் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் அரௌண்ட் 55,200 to 400. ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக வந்து மார்க்கெட் ஆக்ட் பண்ணும். இல்லை மார்க்கெட் 56 அப்படியே ராலி பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆல் டைம் ஹை. ஸோ நிஃப்டி பேங்க் எங்கே போகணும்னா 60K நம்ம அதுதான் ப்ரெடிக்ஷன் வச்சுருந்தோம். மார்க்கெட் கேன் கோ அப் டு 60,000 இந்த கம்மிங் மந்த்ஸ்ன்ற மாதிரி. ஸோ அதை நோக்கி போகிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் செபியோட சர்க்குலர் மேபி பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா சொல்லிடுறேன் நான். என்னென்னா இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் நடுவில் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த பேங்க் நிஃப்டியில் பயங்கர மேனிபுலேட்டிவாக ட்ரேட் பண்ணி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்லாம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸில் மேனிபுலேட் பண்ணி தே மேட் சம் குட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்ட்டு வந்திருந்தது. அதுக்காக இப்போ செபி என்ன ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்கன்னா, இந்த வெயிட்டேஜ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ், ஒரு பேங்க் நிஃப்டி மேலே ஏறதும் இறங்குறதும் இதனால தான். HDFC வந்து 29%, ICICI பேங்க் 26% அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்மோஸ்ட் 8. இப்போ இந்த 4 மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு 15, 40, ஒரு 30, 70%. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 கிட்டத்தட்ட ஒரு 65 to 70% ஆஃப் த வெயிட்டேஜ் இருக்குது. அப்போது ஒரு பெரிய கம்பெனி வந்து இந்த 4 ஸ்டாக்கை வந்து ஜஸ்ட்டு உள்ள இன்வெஸ்ட் ஹெவியாக பண்ணாலே பேங்க் நிஃப்டியை அவங்களால மேனிபுலேட் பண்ண முடியும்னு சொல்லி இப்போ என்ன சர்க்குலர் அமைச்சிருக்காங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாக்குமே பேங்க் நிஃப்டியில் 20%க்கு மேலே மேக்ஸ் வெயிட்டேஜ் இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டாப் 3 முதல் 3 எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் 45% தான் கேப் இருக்கணும், அதுக்கு மேலே என்ன இருக்கக்கூடாது. அப்போ 45ன்றது எப்படி வேணால் பிரிப்பாங்க, மேபி 1 20 இருக்கலாம், 1 18 இருக்கலாம், 1 12 இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க வந்து. ஸோ இது இப்போ சர்க்குலராக வந்திருக்கு. மேபி another 2 to 3 monthsல இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது தான் தெரியும் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு. ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேஞ்சஸ் வரும்போது ஒரு சின்ன ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரியாக்ஷனும் வி கேன் வெயிட் அண்ட் வாட்ச் பேங்க் நிஃப்டியில் என்ன ஆகலான்னு. பட் ஒன்ஸ் அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து டோட்டலாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ எதுவே 20%க்கு மேலே மேக்ஸ் இருக்காதுன்றது இப்போ செபியோட சர்க்குலர். ஸோ இது நடைமுறையில் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். பட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ இது பிரேக் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் மார்க்கெட் சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் அந்த 55,200 மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை 56 பிரேக் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த 50 ஐ திங்க் இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் பார்த்துருங்க. So that will be around 56,500, 57, 57,500. Then all time high வந்து 58,000. அதுக்கப்புறம் ஃபைனலாக 60,000 போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ். இந்தியன் மார்க்கெட் நல்ல மோடில் தான் இருக்குது. அப் ட்ரெண்டோட கரெக்ஷன் ஃபேஸை முடிச்சுட்டு இப்போ மார்க்கெட் திருப்பி அந்த ரேலியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த டைமில் வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எதுவும் பெருசாக இல்லை, மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக போச்சுன்னா தென் we can expect market to reach higher heights. ஸோ இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு ரேலி திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்ரைட், ஸோ இப்போதைக்கு இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான வியூ. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.